நோய் வந்து வினையால் வர்றது. இந்த கஞ்சி குடிச்சதுனால இடுப்பு நின்று போச்சுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? 2 நாள் அங்கே சபை முன்னால் குடித்தேன். சரி. முந்தா நாள் அங்கே வேறு ஒரு பையன் ஊற்றிக்கிட்டு இருந்தில்ல. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு உடம்புல? குடித்தேன். உடம்புல என்ன ப்ராப்ளம்? இடுப்பு வலி, மூட்டி வலி, கை கால்லாம் வலி. இப்போ இல்லையா? கஞ்சி எத்தனை நாளாக குடிச்சிங்க? 2 நாள். இப்போ எப்படி இருக்கு? அதுவும் 2 கிளாஸ் தான் அங்கே குடித்தேன். இப்போ எப்படி இருக்கு? காலையில் எழுந்திருக்கிறேன், அந்த வலி எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்னை காப்பாற்றிட்ட. நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பாக ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் பெருசாக உடச்சி போடுங்கன்னு சொன்னேன். பசி தாங்கம்னு வேறு ஏதாவது சொன்னேன்னா அதுதான் நான் சொன்னேன். குழு குடிக்கிற மாதிரி குடித்தா பசி தாங்காது. இது எதுக்கு குடிக்கிறது தெரியுங்க? இப்போ நீங்கள் இடுப்பல் நின்றுச்சின்னு சொன்னீங்கல்ல, தைராய்டு உள்ளவங்க தைராய்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நேரத்தில் இருந்து சுகர் உள்ளவங்க சுகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை குடிச்சிட்டு அதுக்கு தான் கொடுக்குறோம். அது தெருவார பையன் ஒரு பையன் சொன்னான், நீ அதை என்னமோ புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்க, குடி இங்கே வா அப்படின்னு சொன்னால் முந்தானாட்ட அந்த தெருவார நமக்கு எல்லாம் பழக்கம். என்ன அப்படி சொல்கிறேனே அப்படின்ட்டு தான் போய் அப்புறம் 2 கிளாஸ் வாங்கி குடித்தேன். சுத்தமாக காலையில் எழுந்திருக்கிறேன், ஒன்றுமே வலி இல்லை. உடம்பு நல்லா ஆயிடுச்சு. வலி இல்லை. அப்புறம் தான் சரி, இந்த மூலிகையில் ஏதோ வேலை இருக்குது. இன்னும் இது வந்து மூலிகை கஞ்சி. இது வந்து வீட்டிலலாம் செய்ய முடியாது. வீட்டில் பொம்பளைங்களாம் செஞ்சு தரவும் மாட்டாங்க. ஆமாம். என்னன்னு கேட்டால் இந்த அரிசி கொஞ்சம் பெருசாக உடச்சி போடுங்க. இது என்ன அரிசி? அது என்ன அரிசி எனக்கு தெரியும். வரகரிசி. குச்சி கட்டி போச்சு. இன்னும் லாபம்